ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா, உளுந்து உடைச்சிட்டு வடை சுட போகிறேன். ஸோ எங்கள் சைடில் உளுந்து தான் வரப்பு, முழு உளுந்து தான் எங்கள் சைடில் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ உடைக்கிறேன். ஸோ அதை உடைச்சா இப்படி தான் கிடைக்கும். ஸோ உடைச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சைடில் உளுந்து தான் வரப்பு. உங்கள் சைடில் என்ன வரப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இப்போ இந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்ருக்கேன். ஸோ அரைச்சா நைஸாக போயிடும். உடைக்கிற ஒரு இயந்திரம் இது. ஸோ அதனால் உடைச்சிட்ருக்கேன். உடைச்சி முடிச்சுட்டு நான் வடை சுடுவேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரி இயந்திரம் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஊரில் ஃப்ரெண்ட் இப்போ உடைச்ச உளுந்தை உடைச்சிட்ருக்கேன். ஸோ அந்த தோல்லாம் உடைச்சிடுவேன். ஸோ உடைச்சிட்டு ரெண்டாக உடைச்ச உளுந்தை மட்டும் தனியாக பிரிக்கணும். இதில் முழு உளுந்தும் இருக்கும், அதனால் சல்லடையில் கொட்டிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் புடைச்சி எடுத்துக்கலாம். இதையும் புடைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி நீங்கள் உளுந்து உடைச்சிருக்கீங்களா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ புடைச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புடைக்க தெரியும். சொன்னதுனால புடைச்சிட்ருக்கேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் புடைச்சிட்ருக்கேன். எங்கள் ஊர் சைடில் மரம் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஊர் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மதுரை சைட்லலாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ புடைச்சாச்சு, அதையும் கொட்டிட்டேன் சல்லடையிலே. ஸோ இப்போ இதை சலித்து எடுத்துக்கலாம். கீழே ஒரு சாக்கு வச்சுட்டு சலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சலிச்சிட்டேன். அந்த சாக்கில் இருக்குது. ரெண்டாக உடஞ்ச உளுந்து தனியாக வந்துடும், முழு உளுந்து தனியாக வந்துடும். ஸோ முழு உளுந்து சல்லடையிலே தங்கிடுச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்டு, சலித்து முடிச்சிட்டேன். பாருங்கள், முழு உளுந்து தனியாக வந்துடுச்சு. இது ரெண்டாக உடஞ்ச உளுந்து. இந்த உளுந்தை வச்சு தான் நான் வடை சுட போகிறேன். உங்கள் சைட்லலாம் உளுந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை தனியாக நம்ம உடச்சி தான் ஆகணும். முழு உளுந்து இதை ஊற வைக்க முடியாது. ஊற வச்சாலும் தோல் விடாது. ரெண்டாக உடஞ்ச உளுந்து தோல் விடும். இதை வச்சு தான் ஃப்ரெண்ட் நான் வடை சுட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம உளுந்து உடைச்சோன்னு சொன்னோம். ஸோ இப்போ உளுந்து உடைச்சி அதை ஊற வச்சு தோல் எடுத்துட்டு நான் மாவாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், மாவாக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை கூட நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்படி பசைஞ்சு அதை ஒன்றா சுத்தமாக கொஞ்சம் நெசுக்கி விட்டுக்கலாம். அப்படியே போட்டாக்கா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ உடச்சி விட்டால் கொஞ்சம் நைஸாக இருக்கும். இப்போ அதை மாவோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு எங்கள் ஊரில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சோம்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதையும் போட்டுட்டேன். அடுத்ததாக கருவேப்பிலை ரெண்டாக கிள்ளிட்டேன். ஸோ அரிஞ்சு எடுத்துக்கலாம். சொன்ன கையால் கிள்ளிட்டேன். ஸோ
கிளிட்டு அதிகம் மாவோடு சேர்த்துட்டேன். இப்போ வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ பாப்பா வந்து வடை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. பட் அது கன்சீவாக இருக்குது. ஸோ அது கேட்டதுன்றதுனால தான் நான் இன்றைக்கி வந்து வடை சுட போகிறேன். நானும் எவ்வளோ நாள் வடை சொல்லலான்னு நினச்சேன். பட் வந்து செய்ய முடியல. ஸோ பாப்பா கேட்குறதால இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வடை சுட போகிறோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வடை சுட போகிறோம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அது காஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம எப்படி சுடலான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறேன். சுட்டு காஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ வடை போட்டுட்ருக்கேன். கேமரா வைக்கிறதுக்கு மொபைல் வைக்க இடம் இல்லை வந்து. ஸோ அதனால் அங்கே தான் வைக்க முடியுது. வேறு எங்கேயும் வைக்க முடியல. வடை போடுறது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ தள்ளி வச்சாலும் மொபைல் கீழே விழுந்துடும் போல். போட்டுட்டேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், வடை சுட்டுட்டேன். ஸோ வடையை பாருங்கள், நல்லாயிருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நல்லா தான் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். ஸோ புட்டு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. சுடலாம் இல்லை, ஆறின வடை தான். ஸோ பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க சாப்பிட்லாம். பாய்.